வந்திருக்க யாரும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவிக்க நாமத்தில் உங்களை நாங்கள் அன்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் தேவனை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? சத்தம் பத்தல. உண்மையாக தேவனை ஆராதிக்க எத்தனை பேர் இந்த கால நேரில் வந்திருக்கீங்க? தேவன் எத்தனை அற்புதங்கள் நான் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்பியிருக்கிறார். கடந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் ஏறெடுத்து திரும்பி பார்த்தால் எவ்வளோ அதிசயமான காரியங்கள் தேவனுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். எனவே சிறு நிமிடங்கள் யாவரும் 2 கரங்களையும் வானத்துக்கு நோக்கி உயர்த்தி அப்பாவுக்கு நன்றியுள்ள மனதுடன் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உண்மையாக சொல்ல போறீங்க, இயேசுவே உமக்கு நன்றி ராஜனே. ஆண்டவரே, நாங்கள் விழுவோம் என்று நினைத்த நேரத்திலே கூட சுவாமி எங்களை தாங்கி வழி நடத்தின நல்ல தகப்பனீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. அதை நினைத்து எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் உண்மையாக சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சொல்ல முடியாத காரியங்களால் நீர் எங்களை விடுவித்தவராக இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய குடும்பத்தை நீர் போஷித்தவராக இருக்கிறீர் சுவாமி. ஒரு குறையும் இல்லாமல் எங்களை நீர் வழி நடத்தினவராக இருக்கிறீர் ராஜனே. அப்படி சொல்ல யாரும் சத்தமாக அந்த நல்ல தேவனை நோக்கி எல்லா துதியும் எல்லா கணத்தையும் நாங்கள் செலுத்துவோமா? இதுவரை எங்களை வழி நடத்தின எபினேசர் இனிமேலும் எங்களை வழி நடத்த அவரே வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் எதையும் பார்க்காமல் அப்பாவை நீங்கள் நன்றியுள்ள மனதுடன் ஆராதிக்கிற நேரத்தில் உங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மறுத்து போயிருக்கிறதோ, உங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடைகளோடு இருக்கிறதோ அவைகளிலே அவர் இந்த நாள் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். சுலமானவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்ற நீர் ஒருவர் மாத்திரமே வல்லவர் இயேசுவே. உமக்கே நன்றி செலுத்துகிறேன் ராஜனே, உமக்கே நான் துதியை செலுத்துகிறேன் சுவாமி. நன்மைகளான என்னுடைய வாழ்க்கையை நிரப்புற தேவன் சுவாமி. உமக்கே மகிமை, உமக்கே துதி ராஜனே. இன்னும் சத்தமாக பிரியமானவர்களே, தேவனுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நீங்கள் சொல்லி சொல்லி அப்பாவை துதிங்கள். கடந்த நாட்கள் முழுவதுமா உங்களை போஷித்தாரா? அப்பா அதை சொல்லி துதிங்கள். உங்களுக்கு உதவி செய்தாரா? அதை சொல்லி நீங்கள் துதிங்கள். உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்தாரா? அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது, சுவாசம் உள்ள யாவரும் ஆண்டவரை உயர்த்துவதாக, சுவாசம் உள்ள யாவரும் ஆண்டவரை உயர்த்துவதாக. என்ன சொல்லுமா? இயேசுவே உண்மை நாங்கள் முழு மனதுடன் உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. முழு மனதுடன் உங்களை நாங்கள் அன்பு கூறுறோம் இயேசுவே. ஏனென்றால் நீரே பெரியவர், நீரே சர்வ வல்லவர். உம்மை போல யாருமே இல்லை ராஜனே. காரியங்களை வாய்க்க பண்ற தேவன் ஒருவர் மாத்திரமே இயேசுவே. பெரியவரே நன்றி, உயர்ந்தவரே நன்றி. நீரே எல்லா துதிக்கும் எல்லா கணத்துக்கும் பாத்திர ராஜா. இந்த கால நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் வேதாகமத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறாமல் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆபிரகாமுக்கு வயசு அது நல்லாவே போயிட்டு, காலம் போயிட்டு. ஆனால் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் தேவன் சாராவை சந்தித்தார். அதே போல உங்களோட வாழ்க்கையில தேவன் சொல்ல வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருந்தாலும் பிரியமானவர்களே, அதை தாமதங்கள் உண்டாகினாலும் இந்த காலை நேரத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அவரை உண்மையாக ஆராதிக்கிற நேரத்திலே என்னென்ன காரியங்கள் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் உங்களோட வாழ்க்கையிலே தேவன் சொன்னாரோ அதை இந்த காலை நேரத்தில் அப்பா செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் பேசினார் உங்களோட வாழ்க்கை அது மாறும். அவர் பேசினார் அந்த இடங்களிலே அற்புதங்கள் நடக்கும். காரியங்களை வாய்க்க பண்ண தேவன் இயேசு. நன்றி பெரியவரே. உமக்கே எல்லா துதிராஜனே. காரியங்களை வாய்க்க பண்ற தேவன் ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கால நேரத்திலே நீங்கள் எதையும் பார்க்காமல், உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காம, உங்களோட பிரச்சனையை நீங்கள் பார்க்காம ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விசுவாசித்து அதை நம்பி நீங்கள் ஆராதிக்கிற நேரத்திலே நடக்க முடியாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். மனிதர்களை தடை பண்ணதை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் என்று அவர் சொல்லியிருந்தால் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள் என்றால் என்ன காரியங்களில் உங்களை மனிதர்கள் கீழே போட்டார்களோ, என்னென்ன காரியங்கள் உங்களை மனிதர்கள் உதறி தள்ளினார்களோ அவைகளிலிருந்து உங்களை தேவன் ஒரு மகிமையான ஸ்தலத்தில் வைக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற யாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருக்கு எல்லா துதி, அவருக்கு எல்லா கணத்தையும் நாங்கள் செலுத்துவோமா? ஓ
நன்றி இயேசு. சொல்லுங்க ஆண்டவரே, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் நீ ராஜா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வா, உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சபை சத்தமாக சொன்ன சொல்லை விசுவாசம் சொல்லமாட்டே, உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டவரே, நீ சொல்லி புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே சுவாமி. நான் வரனிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வரனிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வரும். என் கரங்களை உயர்த்தி ஆராதனை சொல்லி காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. வாக்கை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. சொன்னது செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று விசுவாசம் சொல்லுமா, சொன்னதை எங்களை ஒரு நாள் நீ கைவிட மாட்டேன் என்று இதயத்திலே இஸ்ரவேலாக்கி தேசத்தில் ஆண்டவரே, நீரே இந்த தேசத்துக்கு தலையாக மாற்றினீரே இயேசுவே. உமக்கே எல்லா ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. பூர்வத்தில் அடைப்பட்டதே எனக்காக திறந்த. சபை சத்தமாக சொல்லுமா, பூர்வைத்து எனக்காக. மறுபடியும் சொல்லுமா, பூர்வைத்து அடைப்பட்டதே. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? என்னென்ன காரியங்கள் உங்களோட வாழ்க்கையிலே மனிதர்கள் அடைத்தார்களோ, என்னென்ன காரியங்கள் உங்களோட வாழ்க்கையிலே மூடிப்பட்டிருக்கிறீர்களோ, அவைகளை அப்பா இந்த கால நேரத்தில் உங்களுக்காக திறக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகபோத்தை, ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ஆசீர்வாதங்களால் உன்னுடைய வாழ்க்கையில் நிரப்பினீரே ராஜா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. சபை சத்தமாக சொல்லுமா, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வா, உம்மையன்றி யாரும் இல்லை. விசுவாசம் முடிந்ததே துவக்கத்தே. இன்னும் சத்தமாக அப்பாவை நோக்கி நாங்கள் பாடுவோமா? சொல்லுமானவரே, நீர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவராக இருக்கிறீர் ராஜா. உம்மையன்றி என்னுடைய வாழ்க்கையை முடிந்ததைகளே துவங்க செய்தவரே, உங்கள் இரண்டு கரங்களும் உயர்த்தி நீர் சொல்லி
செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சொன்னதை செய்தவர். உமக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. உமக்கு நாங்கள் எங்களுடைய கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஓ, நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர் சுவாமி. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. தனலலவா சிறலெலவே, தனலலவா துகவோ. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னும் சத்தமாக சொன்னதை செய்த தேவன், காரியங்களை வாய்க்க பண்ற தேவன், காரியங்களை மாற்றவர் அவர் ஒருவர் மாற்றுவரே. ஆண்டவரே, உம்மை அன்றி எனக்கு யாருமே இல்லை சுவாமி. உம்மை போல எனக்கு நன்மையை செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை இயேசுவே. நன்மைகளால் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்புற நல்ல தகப்பனீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. மனிதனால் முடியாத காரியங்களை கூட எங்களுடைய வாழ்க்கையை செய்ய நீர் ஒருவர் மாத்திரமே வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருந்தாலும் நீங்கள் இப்பொழுது என்னென்ன காரியங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்துடன் அறிக்கை செய்கிறீர்களோ, ஒரு கடனோட வந்து கூட நீங்கள் சொல்வீங்கள் என்றால், நான் இனிமேல் கடன் எடுக்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன் என்று நீங்கள் அறிக்கை செய்வீங்கள் என்றால், தேவன் அதை செய்ய இந்த காலை நேரத்தில் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் பலவீனமாக வந்திருந்தாலும் தேவன் எனக்கு சுகத்தை தந்து மற்ற மனிதர்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் என்னை வைப்பார் என்று நீங்கள் சொல்லுவீங்கள் என்றால், நீங்கள் இருக்கிற இந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரை நம்பி வந்த ஜனங்களே அவர் ஒரு போதுமே வெட்கப்பட்டு போகவே விடாத நல்ல தேவன். பிரியமானவர்களே, சொல்லுமானவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில். இன்னும் சத்தமாக சொல்லுமா, கர்த்தரையே தெய்வமாக, கர்த்தரை ஒரு நாளும் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியே. சுமானவரே, வேண்டும் போதெல்லாம் வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. செபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் யார் கருவிலே சொல்லமானவரை நாங்கள் ஆராதிப்போம். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தை சொல்ல போறீங்க? வெறுமையான பாத்திரம் நான் ராஜா, ஆனால் நீர் என்னை தேடி என்னுடைய படகிலே நீர் ஏறி நீரே சுவாமி. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் அப்பாவை நேசிக்கிறார். கருணை சொல்லுமா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆண்டவரே, உம்மை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் ஆராதிப்போம் சுவாமி. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வாக்கு தத்தங்கள் சொல்லுதீங்களோ அவைகள் நடக்காமல் இருக்கிற மாதிரி எங்களுக்கு விலகினாலும் ராஜா, நாங்கள் விசுவாசிப்போம். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நீர் எங்களுக்காக அவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறீர் தேவனே. வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட சத்தமாக சொல்லுமா, வாக்கு தந்ததே, வாக்கு தந்ததே கொண்டு சேர்த்திட
பாதையெல்லாம் நிழலாக கூட நான் போகும் வந்தாரே. எல்லா வழிகளிலும் போகும் வழியெல்லாம் எனக்கு உதவி நீரே சுவாமி. உணவானாரே. நீர் சொன்ன வாக்கு கானானே தந்து காணானே எனக்கு நீ தந்தீரே ராஜா. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்து காணானே கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை சும்மா வாக்கு தந்தது வாக்கு தந்ததிலே கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக. சபையினும் நீங்க சத்தமாக பாடுவீங்களா? நீங்க போற இந்த பிரச்சனையில் இந்த சூழ்நிலையில் அப்பாவை விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. நாங்கள் போகிற எல்லா வழியிலும் அப்பா எங்களுக்கு உதவியாக இருக்கிறார். உணவானாரே. வாக்கு தந்து காணானே கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்து அப்பாவை காணானே நேசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்ல ஆராதிப்போம். ஆராதிப்போமே அவரை. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை சபை நீங்க சொல்லுமா கர்த்தரே கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்ட இன்னும் சத்தமாக அவரே அவரே நீர் எங்களை நடுவழியில் எப்பொழுதுமே விட்டு போகவில்லை இயேசுவே. என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மை விசுவாசிக்கிற நேரத்திலே ராஜா தெய்வமாக ஒரு நாளும் என்னை நீர் வெட்கப்பட்டு போகவே விடவில்லை சுவாமி. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஓ, அவரே ஆதரவாய் அவரையே ஆதரவாய் கொண்டோ. முழு மனதுடன் அப்பாக்கு இரண்டு கரங்களுமே சொல்லுமா நான் வேண்டும் போதெல்லாம் எனக்கு நீ பதிலானே. வீண்டு போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானார். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் சுவாமி ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு நீர் பதிலாகவே இருந்தீர் இயேசுவே. வாழ்க்கை முழுவதும் உண்மையாக கரங்களை உயர்த்தி இயேசுவே. ஆராதிப்போமே அவரே முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதுடன் முழு ஆவியுடன் நான் உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஒரு போதும் என்னுடைய தலையை நீர் நிமிர செய்யவில்லை சுவாமி. மனிதர்கள் மத்தியில் என்னுடைய தலையை நீர் உயர்த்தி என்னை ஆசீர்வதித்தவரே. அப்படியாகவே யாரும் கரங்களை உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே ஒரு போதும் சுவாமி நீர் என்னை வெட்கப்பட்டு போகவே விடவில்லை சுவாமி. மனிதர்கள் என்னை உதறி தள்ளின நேரத்திலே கூட அவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் என்னை வைத்தீரே சுவாமி. இந்த கரத்தை நீர் ஒரு போதும் ஏந்த விடவில்லை சுவாமி. இந்த கரத்தை நீர் ஆசீர்வதித்தீரே ராஜா. நான் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக எனக்கு அற்புதங்களை செய்த நல்ல தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜனே. இந்த காலை நேரத்திலே கூட உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்காமல் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருந்தால் பிரியமானவர்களே அவரை நீங்கள் விசுவாசிப்பீங்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நீங்கள் நினைச்சு பார்க்க கூட முடியாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அப்பா நிரப்ப இந்த காலை நேரத்தில் வல்லவராக இருக்கிறார். அதை விசுவாசிக்கிற யாரும் கருங்களை சொல்லுமா? ஆண்டவரே உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ராஜனே. உமக்கே நாங்கள் துதியை செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்கிற நல்ல தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே இயேசுவே. உமக்கே மகிமை உமக்கே நாங்கள் துதியை செலுத்துகிறோம் ராஜனே. ஒவ்வொரு நாளும் எங்களை அதிசயமாகவே போஷித்தவரே, எங்களுடைய தலையை உயர்த்தினவரே, எங்களை ஆசீர்வதித்தவரே நீர் ஒருவர் மாத்திரமே ராஜனே. யாரும் இரண்டு கரங்களும் உயர்த்தி
இந்த காலை நேரத்தில் கூட நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் உங்களுக்கான அற்புதத்தை என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நம்பி வந்த ஜனங்களை ஒருபோதுமே வைக்கப்பட்டு போக விடாத நல்ல தகப்பன் அவர் ஒருவர் மாத்திரமே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா, இன்னும் சத்தமாக, என் தேவையெல்லாம் சொல்லுமாய், என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சொல்லுவீங்களா? சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக என்னை போஷித்தீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்து நான் தலை குனிந்த எல்லா இடங்களிலும் என்னுடைய தலையை நீர் உயர்த்தி வைத்தீரே சுவாமி. நான் எழும்ப மாட்டேன் நினைத்த இடங்களிலே கூட ராஜா என்னுடைய தலையை நீர் உயர்த்தினீரே சுவாமி. நான் தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் அப்பாவை நேசிக்கிற யார் வேறு கருகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கே ஆராதனை ராஜா, ஆராதனை. என்னை விடுவித்தவருக்கே ஆராதனை, எனக்கு சுகத்தை தந்தவருக்கே ஆராதனை, என்னை ஆசீர்வதிப்பவருக்கே எல்லா ஆராதனை. ஓ ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து அப்பாவை நோக்கி இன்னும் சத்தமாக கலங்கி நின்ற என்னை கண்டு சுவாமி என்னுடைய கரத்தை நீ பிடித்து வழி நடத்தினீரே ராஜா. காலமெல்லாம் என்னை ஒரு கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன், உம்மை நான் போற்றுகிறேன் சுவாமி, உம்மை நான் துதிக்கிறேன் ராஜா. எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன்.
ரோஜாவோ சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே உம்மை அப்பாவே நேசிக்கிறியான்னு சொல்லும் ஆண்டவரே, நான் உம்மை நான் பார்க்கணும் ராஜா, உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கணும், உங்களுடைய பாசத்தில் நான் மூழ்கிருக்கணும் ராஜா, பார்க்கணும். அது ஒரு மாற்றம் என்னுடைய ஆசையாக இருக்குது ராஜா. இதுதான் என் மாற்றம் ஐயா. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல என்னை நேசிக்க யாரும் இல்லை சுவாமி, உம்மை போல என்னை அன்பு செய்ய யாருமே இல்லை ராஜரே. ஓ நீரே பெரியவன், யாரும் இல்லை. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அப்பாவை நேசிக்கிறார் இன்னும் சத்தமாக. அழகான தூயவரே, உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. யாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு எல்லா துணியும் எல்லா கணத்தையும் செலுத்துவோம். யாரும் அமர்ந்து கொள்வோம் தேவனுடைய பிரசனத்திலே. அன்பிலே என்னை வளர்த்து மார்பிலே என்னை அணைத்து பசியை மறந்து என்னை புசிக்க வைத்தாயே, வேண்டிய எல்லாம் தந்து வேதனை எல்லாம் மறந்து நான் தந்த வழிகளை ஏற்று வாழ வைத்தாயே. அன்பிலே என்னை வளர்த்து மார்பிலே என்னை அணைத்து பசியை மறந்து என்னை புசிக்க வைத்தாயே, வேண்டிய எல்லாம் தந்து வேதனை எல்லாம் மறந்து நான் தந்த வழிகளை ஏற்று வாழ வைத்தாயே. தாயே, நீ என் தாயே, தெய்வம் தந்த வரமும் நீயே. தாயே, நீ என் தாயே, தெய்வம் தந்த வரமும் நீயே. தாங்குவார் யாரும் இல்லை, தேற்றிட ஒருவரும் இல்லை, உந்தனின் பாசத்திற்காக ஏங்கி தினம் தவிக்கிறேன். தாங்குவார் யாரும் இல்லை, தேற்றிட ஒருவரும் இல்லை, உந்தனின் பாசத்திற்காக ஏங்கி தினம் தவிக்கிறேன். உந்தனின் பாசத்திற்காக ஏங்கி தினம் தவிக்கிறேன். உந்தனின் பாசத்திற்காக ஏங்கி தினம் தவிக்கிறேன். ஏங்கி தினம்
அன்பே நீ என் தாயே, நீ என்னோடு இல்லாமல் தனிமையிலே தவித்தேனே. தாயே நீ என் தாயே, தெய்வம் தந்த வரமும் நீயே. தாயே நீ என் தாயே, தெய்வம் தந்த வரமும் நீயே. தெய்வம் தந்த வரமும் நீயே. இன்று நான் பேச வருவது மிகவும் சிறப்பான ஒருவரை பற்றி. அவர் யார் தெரியுமா? அம்மா. இப்போது நான் பேச போறது அம்மாவை பற்றி. அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் பாதுகாப்பு, அம்மா என்றால் நம்பிக்கை. அம்மா எப்பொழுதும் நம்மை நேசிப்பார், தவறு செய்தாலும் நம்மை மன்னிப்பார். நான் நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்பதே அம்மாவின் பெரிய ஆசை. அன்னையர் தினம் ஒரு நாளே, ஆனால் அம்மாவை நேசிக்கும் நாள் தினமும் இருக்க வேண்டும். நாம் அழுந்தால் உடனே அனைத்து ஆறுதல் அழைப்பவர் அம்மா. நாம் சிறியவர்களாக இருக்கும்போது நம்மை தூக்கி வைத்து தூங்க வைப்பதும் அம்மா. நாம் விழுந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நம்மை நிம்மதியாக்குபவரும் அம்மா. நாம் காலையில் எழுந்ததும் முதலில் பார்க்கும் முகம் அம்மாவின் முகம். நாம் பாடசாலைக்கு செல்லும் போது பையை தயார் செய்வதும் அம்மா. நாம் சாப்பிடாமல் இருந்தால் கவலைப்படுபவரும் அம்மா. தேவனின் அன்பை முதலில் எனக்கு கற்றுக் கொடுத்து ஜெபத்தின் சக்தியை வாழ்க்கையில் உணர செய்த ஆசீர்வாதம் என் அம்மாவின் முழங்காலில் சொரிந்த கண்ணீர். இன்று வீட்டுக்கு போய் அம்மாவிடம், அம்மா நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்லுவோம். அவருக்கு ஒரு பெரிய அணைப்பை கொடுப்போம். இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். Let us warmly welcome our spiritual father, Pastor Walter Rajamani, as he comes to the stage. Praise the Lord. இந்த இடத்துல ஒவ்வொரு அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இறைவனுடைய ஆசீர்வாதமும் மகிமையும் உங்கள் மேலே எப்பொழுதும் இருப்பதாக என்று ஆஸ்வதிக்கிறேன். இந்த அன்னையர் தினத்திலே நாங்கள் விசேஷமாக ஒரு ஜெபத்தை முதலாவது பண்ணும்படி இருக்கோம். சிலர் பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி வந்தோடனே மனம் கலங்கி போவார்கள், என் தாயை இழந்திருக்கிறேன் என்று. அந்த குடும்பத்திற்கு தேவனுடைய ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று ஒரு ஜெபம் செய்வோம். என்றால் உலகத்திலே தாயின் அன்பு கடவுள் அன்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. ஆக அப்படிப்பட்ட ஒரு அன்பை இழந்திருப்பது மிகவும் வேதனையானது. அந்த குடும்பத்துக்கு தேவன் அவருடைய ஆறுதலை கொடுப்பாராக. அதே நேரத்தில் சிலர் தாய்மை பெறாமல் இருக்கார்கள், திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு அழகான குழந்தை கொடுப்பாராக. ஆசீர்வதிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த இடத்துல வேதனோடு இருக்கிற துக்கத்தோடு இருக்கிற தாய் இழந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உம்முடைய ஆறுதலையும் பாசத்தையும் அன்பையும் அள்ளி கொடுத்தாலும், குழந்தை பருவம் இல்லாமல் குழந்தை பெற்றெடுக்க முடியாத படைக்க தடை நீங்கே அவர்களும் அன்னையாக ஒரு தாயாக மாற நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். உற்சாகமாக கைகளை தட்டி உட்காரலாம் தேவனுடைய சமூகத்தில். தாய் என்பது உலகத்திலே மிக மேன்மையான ஒன்று. இந்த உலகத்திலே தாயின் அன்புக்கு ஈடாக கடவுளுடைய அன்பு உண்டு. அதே நேரத்திலே இந்த உலகத்திலே எங்களை முதலாவது நேசித்ததும் தாய் தான். ஃபர்ஸ்ட் லவ். இந்த தாய் என்னை நேசிக்கும் போது, உன்னை நேசிக்கும் போது
நீ சிவப்பா கருப்பான்னு தெரியாது. அவள் உன்னை நேசித்தது தன் கருவிலே உருவாங்க தொடங்கிய முதல் நாள். உன் கையிலே விரலுண்டா கண்ணு தெரியுமான்னு தெரியாது. உன்னால் நடக்க முடியுமா நடக்க முடியாதான்னு தெரியாது. உன்னுடைய சுவாச பையில இருதயத்தில் ஓட்டு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனா அந்த தாய் முதலாவது நேசித்தார். அதுதான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் அன்பு. எந்த நிறமும் எதையும் பார்க்காமல் நேசித்தது தாய். அவள் பத்திரமா எங்களை பார்த்தாள். ஒருவேளை நம் காதலியை அல்லது மனைவியை அம்மா என்று சொல்லலாம், லவ் என்று சொல்லலாம். ஆனால் அது இடையிலே வந்து லவ். ஆனா ஃபர்ஸ்ட் லவ் அது தாய் தகப்பன் அன்பு, நம்மை பத்திரமாய் நேசித்த அன்பு. அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்திலே எந்த அன்பையும் ஒப்பிட முடியாது. உலகத்திலே தலை சிறந்த அன்பு அந்த தாயின் அன்பு. அது மேன்மையான ஒரு அன்பு. அந்த தாயை எப்படி எதிர்ப்பது? அந்த தாய்க்கு எப்படி நாம் சத்தமாய் பேசுவது? அந்த தாய் எப்படி நாம் அதட்டுவது? அப்படிப்பட்ட தாய்க்கு கொஞ்சம் இருங்கள் என்று எப்படி சொல்வது? மற்றவர்களுக்கு பேசி கொடுக்கும் பொழுது அவளுக்கு ஒன்று இருங்கள் என்று சொல்வது எப்படி? தாய் முதலாவது. தாய் முதலாவது. ஃபர்ஸ்ட் லவ். நான் என் பிள்ளைகளோட முக்கியமான ஊழியரோட போன்ல பேசி கொண்டிருந்தால் அம்மா என்று போன்ல வரும். எங்க அம்மாவை அம்மான்னு தான் போட்டுக்கேன் தமிழ்ல. அந்த கால் வரும் பொழுது அம்மா தானே பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் யாரோடு பேசுவதில்லை. கொஞ்சம் இருங்கள்னு கட் பண்ணி என்ன அம்மான்னு கேட்பேன். காரணம் கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லலாம், இவங்களோடு பேசிக்கொண்டிருக்கலாம், பிறகு எடுக்கலான்னு. பிறகு எடுக்கும் பொழுது அம்மா உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது. அதுக்கு பிறகு வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு போன் அடிக்கும் பொழுது மரண வேதனை தான் பட வேண்டியிருக்கிறது. நம்மை வளர்த்தது தாய். தாயின் கருவிலே இருக்கும் பொழுது எங்க அம்மா உரப்பான சாப்பாடெல்லாம் நன்றாய் சாப்பிடுவார்கள். அவங்களுக்கு பழக்கம், ஆடுவாங்க ஓடுவாங்க எல்லாம். என்றைக்கு நீ உருவெடுத்தாயோ அன்றைக்கு அவ உரப்பாய் சுவையாய் சாப்பிட்டதில்லை. காரணம், நான் உரைக்க சாப்பிட்டு என் பிள்ளைக்கு உரைச்சிருமோ என்று சொல்லி துடித்தவள் தாய். எனவே உனக்காக எனக்காக உரப்பை விட்டவள். அப்படிப்பட்ட தாயோடு எப்படி அதட்டி பேசுவது? எப்படி நில்லுங்கள் என்று சொல்வது? அவங்களை பார்க்காமல் எப்படி இருப்பது? அவங்களை சத்தமாய் பேசுவது எப்படி? அந்த தாய் எல்லாரும் குளிர்பானம் குடிக்கும் பொழுது, ஐஸ்கிரீம் குடிக்கும் பொழுது அவள் குடிக்கவில்லை. என்றால் உனக்கு தடுமல் வந்துடும், எனக்கு தடுமல் வந்துடும், ஐயோ கூலா போனா என்ன நடக்கும், திணறிவானே என்று சொல்லி அந்த கூலை ஐஸை விட்டவள், யோகட்டை விட்டவள் தாய். அப்படிப்பட்ட தாய் எப்படி உதாசீன பண்ணித்து கொஞ்சம் அதட்டுவது? எப்படி அதட்டி பேசுவது? பேச முடியாது. அந்த அம்மாவோடு சத்தமாய் பேச முடியாது. நான் பாடசாலை செல்லும் பொழுது, பயணம் செல்லும் பொழுது, ஸ்கூல் செல்லும் பொழுது, நீயும் ஸ்கூல் செல்லும் பொழுது வெள்ளையாய் அழகாய் உடுத்தாய். ஆனால் தாயின் ஆடைகள் அழுக்காய் இருந்தது. அவள் எங்கள் ஆடையிலே எதுவும் படக்கூடாது தன்னுடைய பூசிய பட்டரை உடுப்பிலே தேய்த்து, கரியை உடுப்பிலே தேய்த்து எங்களை அழகுபடுத்தியவள் தாய். அவள் எப்பொழுது வாலிபத்தில் தாய்மை ஆனாலோ அன்றைக்கு தனக்காக வாழ்வதை இழந்தவள், அதை விட்டவள். அதுதான் தாய். அந்த அன்பு. இன்றைக்கு நான் அழகாய் உடுத்திருப்பேன் என்றால் அது காரணம் தாய். எங்க அம்மாவை பார்த்து சொல்லலாம், உன் அம்மாவை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, நான் ஒன்றும் தெரியாட்டியும் பரவாயில்லன்னு நீ எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று படிப்பித்தவள் தாய். இன்றைக்கு அவளுக்கு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். போன் எப்படி பாவிப்பது, டைமை கொடு. நேற்று வந்த உறவு, நேற்று வந்த நண்பர்கள், நேற்று வந்த பாசங்கள் எல்லாமே போலியானது. ஆனா அந்த அன்பு உண்மையானது. சிறு வயதுல
எங்கள் அம்மாவின் கையை நான் பிடித்திருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்காங்க. அவங்க பிடிச்சா உடம்பு பிடிமா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆற்றுல குளிச்சுக்கோம், கடலில் குளிச்சுக்கோம். அம்மா பக்கத்தில் இருந்தாங்க, எங்களை இறுக்கமாக பிடிச்சாங்க. நம்பிக்கை. எங்கள் அப்பா அம்மா எங்களை நல்லா பிடிச்சுவாங்க. ரொம்ப கையையும் ஸ்ட்ராங்காக பிடிச்சோம். அன்றைக்கி எங்கள் அம்மா இடுப்பில் வச்சு அப்படியே தூக்கி அப்படியே வேலை செய்வாங்க. ஒத்த கையில் கூட்டி கொண்டு, காயம் பட்டிருக்கும் எங்களுக்கு, அழுவோம், தூக்கி கொண்டு சமைப்பாங்க ஒரு கையில். ஆனால் இன்றைக்கு அந்த தாயின் கைகள் ஆடுது. இன்னைக்கு அந்த தாயின் கைகள் பலவீனப்பட்டுக்குது. அவளை நிற்க முடியாது. எங்களை தூக்கி, அப்படிப்பட்ட தாயை பார்த்து எப்படி சத்தமாய் பேசுவது? வாழ்க்கையில இந்த இடத்துல எல்லா வாலிபர்களும் எல்லா பிள்ளைகளும் ஒரு சவால் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை இவ்வளவு உருவாக்கி உங்களை இவ்வளவு வளர்த்த தாயை ஒரு நாள் நான் கார்களை முன்னால் உட்கார வைப்பேன். எல்லாரும் பார்க்கத்தக்கதை எடுத்து போவேன். வாழ்க்கையில் ஒரு சவால் எடுத்துக்கொள். உனக்காக வாழ்ந்து, உனக்காக உடுப்ப வாங்கி, உனக்காகவே வாழ்ந்து, நண்பர்களோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ அழிச்சது மிச்சம். எல்லாம் அழிச்ச மிச்சம். இன்றைக்கு உன் தாய் உனக்குன்னு கொடுத்தாங்க, நீ எனக்குன்னு எடுத்து இன்றைக்கும் எனக்குன்னு இருக்காய். இல்ல, உனக்குன்னு முத வாகனத்தை வாங்க. அந்த வாகனத்தை உன் மனைவி அல்ல, உன் பிள்ளைகள் அல்ல. முதல்ல அந்த வாகனம் செல்ல வேண்டிய இடம் உன் தாயின் வீட்டுக்கு. அம்மா முதல்ல உட்காருங்க என்று சொல். ஒரு நாள் இப்படியா எங்க அம்மாவை என் காரில் ஏத்தினேன், முன்னுக்கு உட்கார வச்சேன். அந்த நேரத்தில் எங்க அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம். அன்றைக்கு காரை ஸ்டார்ட் பண்ணி போனது, ஏய் ஜன்னல கீழே போடு, ஜன்னல கீழே போடு. ஏன் அம்மா? இல்லை, எல்லாம் கை காட்டணும், எல்லாம் கை காட்டணும். என் மகனை வச்சு கொண்டு போவான். அவங்க முகத்தில் ஆனந்தத்தை பார்த்தேன். அன்றைக்கு என் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என் மகன் என்னை வச்சுக்கான், என்னை முன்னுக்கு வச்சுக்கான், என்னைய பார்க்க வச்சுக்கான்னு. ஒரு நாளும் எங்க அம்மாவை பின் சீட்ல வச்சு கொண்டு போனது இல்லை. என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரோட எங்காவது போனாலும், நான் யாரோடு போனாலும் எங்க அம்மா முன்னுக்கு தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு இல்லை. முதுகெலும் உள்ள ஒவ்வொரு ஆண்களும், முதுகெலும் உள்ள ரோசமிக்க ஒவ்வொரு ஆண்களும், உன் மனைவி வரும் பொழுது பின்னால உட்காரு, சொல்ல தெரிய வேண்டும். அப்படி சொல்ல தெரியாவிட்டால் நான் சொல்றேன் அந்த மனைவிமாக்கு, ஒவ்வொரு மனைவிமாக்கு சொல்றேன், ஒரு நாள் நீ தாயாவாய். அன்றைக்கு அங்க ஒரு மருமகள் வருவாள். உன் மகனுக்கு சொல்லுவா, அம்மா பின்னால போ சொல்லு, நீ ஒரு தாயாய் மாறுவாய். அதை சொல்லி கொடு. நீ ஒரு நாளும் தாயா மாறுவா. அன்றைக்கு உன் புள்ளோனை பின்னுக்கு போடுவானு சொல்லு. என்னத்துக்கு உங்க அம்மா முன்னுக்கு கேட்குறாங்க? வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு வரத்தானே, வீட்டுல இருந்து ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போனதான் அம்மா கூட்டி போவீங்க. மற்ற நேரம் 1000 தரம் நீ தானே முன்னுக்கு போவாய். 2 தரம் வருவாங்க கிளம்பல. உனக்கு அந்த 2 நாள் தேவையா? அம்மாவை சர்ச்சுக்கு வந்து வீட்டை விட்டு இன்னொருத்தன் ரவுண்ட் நீ போயிட்டு வா. அதான் வாழ்க்கை. எல்லா ஆண்களும் முதுவெலும் போடுங்க. நான் வாழ்ந்ததை பேசுறேன். மனைவிய 2வது வை, தாய்க்கு பின்புதான் தாகம். அந்த மனைவி சொல்லு, உனக்கு ஒரு புள்ள கிடைக்கும். அன்றைக்கு உன் வாழ்க்கை துன்பப்படக்கூடாது. நல்லதை வித நல்லது 60 100 நீ அறுப்பாய். கெட்டதை வித கெட்டதை அறுப்பாய். சொல்லிக் கொடு. ஆரம்பம் சரியா இருக்க வேண்டும். ஆரம்பம் பிள்ளைனா எல்லாமே பிள்ளைதான். சின்ன வயதுல நான் குளிச்சிருக்கேன் ஒரு பேசன்ல, அப்படி நினைக்கிறேன். அந்த நேரத்துல பிளாஸ்டிக் கப் எடுத்து என் தலையில ஊத்தி என்னை குளிப்பாட்டுற தாய், தண்ணியை பிளாஸ்டிக் கப்பில் எடுத்து ஊற்றி நான் வலிக்குமே தலை சொல்லி சிகட்டையில் ஓட்டை போட்டு தான் குளிப்பாட்டினாய். சிகட்டையில் ஓட்டை போட்டு தான் குளிப்பாட்டினவள் தாய். உன் தண்ணி கூட வலிக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களே, அந்த தாயோடு எப்படி சத்தமாய் பேசுவது? அந்த தாயை எப்படி எதிர்த்து நிற்பது? என் பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்கேன்,
அம்மாவுக்கு பிறகுதான் நீங்கள். ஏன்னா அவங்க வாழ போகிறது கொஞ்ச நாட்கள் தான். அந்த நினைவுகள் வாழ்க்கையில் இருக்கட்டும். எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவேன், எப்போ வேணாலும் வரலாம். எங்கள் வீட்டில் அவங்க ஃப்ரீ இல்லையா அதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்க பிஸியா சுகம் பார்க்காதீங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் யார்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. என் மனைவி உங்களோட பேசணும், என் பிள்ளைகள் பேசணும் எதிர்பார்க்காதீங்க. அவங்க பேசினா பேசட்டும், பேசாட்டி அவங்க இருந்துட்டும். 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். என் ரூமில் நீங்கள் படிப்பீங்க, நான் உங்களோட இருப்பேன். உங்களுக்கு வேணுமே டிவியை போடுங்க. நீங்கள் டிவியை போடுறது யாரும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் சொல்ல மாட்டாங்க. இது நம்ம வீடு, இருந்து பாரு அப்படி சொல்லி தான் நான் வீட்டில் அம்மாவுக்கு சொல்லுவேன். எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட மாதம் 1 லட்சத்துக்கு மேலே அதிகமான பணத்தை செலவு செய்வேன். இருக்க போது கொஞ்ச நாள், அந்த கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஏன்னா நமக்காக ஆயுள் நாளெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க படிப்பை விட்டாங்க, அவங்க பாசத்தை விட்டாங்க. வெளியில் நாங்கள் வகுவக அவங்க வாசல்லே இருந்து எங்களுக்காக பார்த்துனாங்க. இந்த அம்மாவை பார்த்து சத்தமாக பேசியோ அதிர்ச்சி பேசியோ நமக்கு ஒரு நாளும் போதாது. ஆகவே ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் உன் தாயின் தகப்பனை நினைப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம் இருக்கல, வசதி இருந்துச்சு, நான் எல்லாம் கொடுத்தேன். அவங்களுக்கு பெரிய பில்டிங் கட்டி கொடுத்தேன், அவங்களுக்கு ஆர்ஃபனேஜ் கட்டி கொடுத்தேன், அவங்களுக்கு வேன் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். எங்கள் டேடி அம்மாவுக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் வயசான யார் பாப்பா, வயசான யாராவது பார்க்கணுமே என்ன பிடிச்ச. ஆனால் அவங்களுக்கு பயம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கணும், பிள்ளைகளை விட நேசிப்பண்ணு தெரியும். அதனால் அவங்க இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் தாய் ஒரு பயத்தோடு இருக்கா. இருக்க வீடு சொந்த வீடு இல்லையே, அந்த தாயை நேசி, அந்த தாயை பாரு. உனக்கு புருஷன் முக்கியம் இல்லை, உனக்கு மனைவி முக்கியம் இல்லை, உனக்கு புள்ள முக்கியம் இல்லை, உன் தாயை பாரு. ஒரு வேலை எனக்கும் எல்லா வசதியும் இருக்கு, எல்லா பணமும் இருக்கு, ஆனா வயசான என் மகன் பாப்பானா மக பாப்பாவா, அப்படி ஒரு பயம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க பார்க்கணும் அப்படி சொல்லி நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு ஒரு வார்த்தை தான் தெரியும், உன் தாயையும் தகப்பனை நீ கனம் பண்ண, கர்த்தர் உனக்கு நீடிய ஆயுளை கொடுத்து நீ இருக்கிற தேசத்துல உன்னை செழிப்பாய் வைப்பா. அந்த 2ஐயும் செய்கிறேன், கர்த்தர் என்னை ஆஸ்வதிப்பார். நீங்களும் செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிப்பாக்கும். காட் பிளஸ் யூ. உற்சாகமாக கைகளை தட்டி மையப்படுத்துவோம். இந்த நேரத்தில் நாங்கள் கனம் பண்ணும்படி இருக்கிறோம் அம்மாவை. ஆமென், அல்லேலூயா. கனம் பண்ணும். நான் ரொம்ப பேசியிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் அடக்கிட்டேன். ரைட், நம்ம இந்த சர்ச்சில் ஒரு கனம் பண்ணும்படி இருக்கோம். நான் ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கேன். நம்ம ஹோட்டல் பெட்ஸு ஒரு பிளாங்கெட் கொடுக்கறோம் அம்மாவுக்கு. அதாவது 75 வயசுக்கு மேலே அம்மாவுக்கு. அது என் மகன் கையில் கொடுப்பாரு, மக வந்து கப் கொடுப்பாங்க. இந்த 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 பிளாங்கெட் எங்களுக்கு டெனிஸ் ஆந்தனி எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தார். அவர் உற்சாகமாக கைகளுக்கு தட்டுவோம். டெனிஸ் ஆந்தனி, ஆந்தனியின் மகன். இந்த சர்ச்சில் 1951ஆம் ஆண்டு 51க்கு பிறகு முதல்ல 50 49 பிறந்த அம்மா எலும்புங்க. எனக்கு 75 வயசு பாஸ்டர். எலும்புங்க 75க்கு மேலே 76 77 78 எலும்புங்க. நீங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. கடவுளை ஆஸ்வதிப்பா. 75 1 2 3 4 5 பேர் இருக்கீங்க, 6 பேர் இருக்கீங்க. உங்களை கனம் பண்ணுறேன். சர்ச்சில் நீங்கள் மகிமையானவர்கள். கடவுளுக்கு பலத்தையும் சுகத்தையும் கொடுப்பார். உங்களுக்கு ஒரு ஸ்லாஷ் போடுவேன், ஒரு பிளாங்கெட் கொடுப்பேன். இந்த பிளாங்கெட் அழகா இருக்குன்னு பேத்திக்கு கொடுக்கக்கூடாது, பேரனுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால உங்களுக்குன்னு வச்சிருக்கது. இந்த கப்பில் டீ குடிங்க, எந்த நோய் இல்லாமல் சுகமாக இருப்பீங்க. எல்லாம் உற்சாகமாக கைகளை தட்டுவோம். ஆமென்.
ஜீவன் கொடுத்தேன். ஆனா நான் தான் இந்த சபைக்கு ஆவிக்கு தாயும் தகப்பனும். ஆமென். ஹalleluya. உங்க பிள்ளைகள் சைல்ட் பைபிள் காலேஜ்ல இருக்காங்களா? சைல்ட் பைபிள் காலேஜ்ல இருக்க அம்மா எழும்புங்க. உங்க பிள்ளைகள் இன்னைக்கு சைல்ட் பைபிள் காலேஜ்ல இருந்தால் அவங்க எழும்புங்க. உங்க பிள்ளைகளுக்கு படிக்க வந்தால் எழுந்துருங்கள். அவர்கள் உங்களுக்கு ஒரு ஸ்லாஷ் போட்டு உங்களை ஆஸ்வதிப்பார்கள். உற்சாகமாய் கைகளை தர எல்லாம். போட்டு பிள்ளைகள் பக்கத்திலே வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுக்காங்க. அது இல்லை, கீழ் பக்கம் சிஸ்டர், அடுத்த பக்கம், இந்த பக்கம், அதாவது வலது தோல்ல இருந்து இடது பக்கம், மற்ற பக்கம், சரி பக்கம். சிஸ்டர் அந்த கை போடுங்க. மறுபடியும் கைகளை தட்டுவோம். உற்சாகமா கைகளை தட்டி கொண்டேங்க. சிஸ்டர் இந்த கையை போடும்போது இல்ல, இந்த கையை போடும்போது இல்ல, அந்த கையை போடுங்க. அதை போடுங்க. இல்ல மாறி டீச்சர் கால இப்படி கேஷ்மா கேன் ஹெல்ப். இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் பக்கத்துல டக்குனு மீடியா படம் எடுத்து வாங்க. நீலு இங்க இருக்கு சிஸ்டர், அந்த பேட்ச் வேலை. உற்சாகமா மறுபடியும் கைகளை தட்டுவோம். உட்காருங்கள், உட்காருங்கள். நன்றி. உட்காருங்க. பிள்ளைகள் வரலாம், பிள்ளைகள் வரலாம். சரி, என் பிள்ளைகள் சைல்ட் பைபிள் காலேஜில் இல்லை, ஆனா இப்ப சர்ச்சில் அந்த பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்காங்க. என் மக உட்கார்ந்து இருந்தா அவங்க எழுமைங்க, அவங்களோட அம்மா எழுமைங்க. இந்த அம்மாவோட பிள்ளைகள் முன்னால் வாருங்க, வந்து ஒரு ஸ்லாஷ் எடுத்து உங்க அம்மா கிட்ட போட்டு நிற்கும்படி கேட்டுங்க. உற்சாகமா கைகளை தட்டுங்கள். கமான் வாங்க. உங்க அம்மா வந்திருந்தால் அவங்களுக்கு கொண்டு போடுங்க. 2 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளையும் வாங்க, 3 பேர் இருந்தால் 3 பேர் வாங்க. அம்மா மகள் கைகளை மறுபடியும் தட்டுவோம். உற்சாகமாய் கைகளை தட்டி கொண்டேங்க. எல்லா அம்மா பக்கத்தில் இருங்க. போட்டோஸ் எடுக்கப்படும், எல்லா போட்டோவும் போடப்படும். அரணி 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 கொஞ்சம் சொன்னதுக்கு அரணி அரணி நீனும் அம்மா தானே. தேங்க்யூ. போட்டோஸ் பக்கத்துலங்க போட்டோ எடுக்க எல்லாரும் அந்த ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தர நீங்களும் போஸ்ட் பண்ணலாம். எல்லாரும் டக்குனு பேர் போடுங்க. தம்பி சீக்கிரம் கீழே போங்க. மத்தக்காய் 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 அந்த கை அந்த கை இப்போ போடுங்க. நான் அம்மா என் பிள்ளை சிபிஎஸ்ல இல்லை, இங்கேயும் இல்லை. ஆனா நான் ஒரு அம்மா, என் பிள்ளைகள் வேற லண்டன் அமெரிக்கால இல்லை, இன்னைக்கு வரல. அவங்கள எழுப்புங்க, மீதி அம்மா மகள் எழுப்புங்க, எல்லா அம்மா எழுப்புங்க. உங்களுக்கு சைல்ட் பைபிள் டீச்சர்ஸ், எங்க குவார் மெம்பர்ஸ், கேர்ள்ஸ் போங்க குவார்ல, கேர்ள்ஸ். உற்சாகமா கைகளை தட்டுவோம்.
கிடைக்கல, அங்க பின்னால் அம்மாக்கு டீச்சர்ஸ் ஆப்போயான்னு டீச்சர்ஸ் உற்சாகமா கைகளை தட்டி God bless. Okay. இன்னைக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு போட்டு நான் அனுப்புவேன். எல்லாம் பாருங்க. வேற அம்மா கொஞ்சம் செக் பண்ணிப்பாங்க பின்னால. யாருக்காவது கிடைக்காம இருக்குது. அங்கே ஒரு அம்மா இருக்காங்களா? அந்த அம்மா கிடைக்கலையா? அந்த அம்மா வேற அம்மா அங்க ஒரு அம்மா இருக்காங்க. இன்னும் அம்மா இருக்கீங்களா? இன்று மிக முக்கியமான நாள். இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் நாள். நம் தாய்மார் தினத்தை கொண்டாடினோம். இது பரிசுத்த ஆவியான நாள். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர் தெழுந்து சீசல சொன்னார் 50 நாட்கள், 50ல பரிசுத்த ஆவியானவர் வருவார். 50வது நாள் பரிசுத்தான பூமிக்கு வந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போய் 10 நாள்ல 50ஆம் நாள் உயிர்த்தெழுதல் 50ஆம் நாள் பரலோகம் போய் 10வது நாள் பரிசுத்தான வல்லமை வந்தார். கிறிஸ்தவம் வந்துச்சு, வல்லமை நிறைந்ததாய் மாறியது. அந்த ஆவியாண்ட பலத்தினால எல்லாம் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை வளராது. முக்கிய வசனம் பரிசுத்த ஆவியே நம்மை மாற்றும் சக்தி. அவர் இல்லாமல் மாற்றங்கள் சாத்தியமில்லை. அவர் வந்தால் என் வாழ்க்கை மாறும், அவராலே சர்ச் மாறும், அவராலே ஊழியம் மாறும், அவராலே பொருளாதாரம் மாறும். அவர் இல்லாமல் மாற்றம் இல்லை. இந்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியை பற்றி நான் பேசுவது மிக விருப்பப்படுறேன். என்னால் நான் மிக விரும்பிய ஒரு நபர். இன்னைக்கு பேச போற தலைப்பு பரிசுத்த ஆவியில் நிறைதல். பரிசுத்த ஆவியில் நிறைதல், அவர்கள் நிரம்பி வாழ்வது. இன்னைக்கு பலர் தேவனை நேசிக்கிறார்கள், பைபிளை வாசிக்கிறாங்க, பிரசங்கங்களை கேட்கிறார்கள், ஆனா அதன்படி செய்வதில்லை. கடவுளை நேசிக்கிறாங்க, பிரசங்க கேட்கிறாங்க, ஆனா செய்வதில்லை. செய்ய வேண்டும். ஒரு பாடல் உண்டு, அதுக்கு முதல் சொல்றேன். நீங்க யாராவது இந்த சர்ச்சில் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல சொல்லி நீங்க இன்னொரு சர்ச்சுக்கு போவீங்கன்னா நீங்க முட்டாள். சர்ச் நம்மை ஆஸ்வதிக்காது. இந்த இடத்துக்கு யாராவது வேற சர்ச்சில் இருந்து பாஸ்டர் ஓல்ட சர்ச்சுக்கு போனால் எல்லாம் வசதியாய் மாறாங்க சொல்லி சர்ச்சுக்காக வேண்டி வந்தால் அது முட்டாள். சர்ச்சிலே வார்த்தை சொல்லப்படும், அதன்படி செய்ய வேண்டும். செய்வதுதான் முக்கியம். ஆனா சர்ச்சுக்கு சர்ச் வித்தியாசம் இருக்கு. காரணம் நல்ல போதனை. நல்ல போதனை வரும் பொழுது நான் அப்கிரேட் ஆகும். பிரசங்கத்தில் தான் வாழ்க்கை உண்டு, அதை எடுக்க வேண்டும். என்ன வித்தியாசம்? எங்க சர்ச்சில் சொல்லுவேன், கடவுள்கிட்ட எதுவும் கேட்காத. நீ கடவுளுக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாமே சரியாய் சந்திக்கப்படும். ஆனா அவங்க சொல்லுவாங்க, கேளு, அழுது கேளு, கண்ணீரோட கேளு. நான் கேட்க வேணாம் பாஸ்டர், கேட்க வேணாம் சொல்லிங்க. இயேசு சொன்னாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், என் நாமத்தில் எதை கேட்டா அது கொடுப்பேன். ஆனா நீ கேட்காத சொல்லுங்க. ஆமா, அவர் எப்ப சொன்னாரு? சிலுவைக்கு முன்பு சொன்னாங்க. சிலுவைக்கு முன்பு நாம் அடிமைகள், கேட்க வேண்டும். ஆனா சிலுவைக்கு பின்பு திகச்சலை கிழிந்தது, அவர் நமக்கு பிதாவாய் மாறினா நாங்களோட பிள்ளைகள். நாங்க எப்படி பிள்ளையா இருந்தோம்? நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது திடீர்னு அவர் எங்களை தத்தெடுக்கவில்லை, அவர் நம்மை பெத்தெடுத்தார். தத்தெடுப்பது வேறு, பெத்தெடுப்பது வேறு. அது எப்படி? அந்த வாழ்ந்து கொண்டதை நான் செத்துட்டேன். நான் இப்ப புதுசு, நான் தேவனால் பிறந்தவன். இப்ப நான் பிறந்திருக்கேன், நான் தேவனோட இருக்கேன். இப்ப எனக்கு அந்த உறவு இருக்கு, அவருக்கு எனக்கு நல்ல உறவு இருக்கு, பிதாவோட உறவு. நான் பிள்ளை. என் பிள்ளைகள் என் வீட்டில் வந்து
டடா எனக்கு ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் இருக்குதானே, ஒரு ஆப்பிள் தாங்களேன்றான்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியெல்லாம் கொடுக்கப்பட்டுக்கு அவங்க எடுப்பாங்க. சுகத்தை பெற்றுக்கொள், எடுத்துக்கோ. அவங்க எடுக்கிறது தான் தவிர கேட்க மாட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல வேலைக்கார பிள்ளைகள், ஐயா பெரியவரே என் பிள்ளைக்கு ஒரு ஆப்பிள் ஒன்று கொடுக்கீங்களா கேட்பாங்க. ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்து கேட்பாங்க, தரீங்களா? ஏன்னா அவங்க அடிமை, உறவில்லை. ஆனா இன்னைக்கு சபையில பல கேட்க வேண்டும். ஏன் கேட்க வேணும்? உறவில்லையே. உறவில்லாதவன் கேட்பாங்க. அப்ப அவன் கேட்கபடியால் அவன் அடிமை. நீ அந்த அடிமை வாழ்க்கப்பட உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆமாவே இல்ல? அதனாலதான் இன்னைக்கு எங்க சபை ஆசீர்வதிக்கப்படுது. நம்மளுடைய பிரசனத்துக்குள்ள இருக்கோம், அவ கூட இருப்பது விளங்குது. உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்தவனும் கஷ்டப்படணும். சிலுவையாக மனைவி, சிலுவையாக பிள்ளைகள், சிலுவையாக சர்ச், சிலுவையாக வியாபாரம், சிலுவை. இப்ப அவங்க அதை சிலுவையா பார்க்கங்க. நான் சொன்னேன், நான் சிலுவையை தூக்க தேவையில்லை. அப்படிங்க பைபிளுக்கு எதிராக்கிங்க. நான் ஏற்கனவே சிலுவையை தூக்கிட்டேன். நாம் சிலுவையை தூக்கி அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எழுந்து இன்றைக்கு நாங்கள் சிலுவை அல்ல சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கோம். அந்த மைண்ட் மாறுது. இப்ப நாங்க எங்க இருக்கோம்? சிங்காசனத்துல. இயேசு சிங்காசனக்காரு, நானும் சிங்காசனம். ஆனா இயேசு திரும்ப சிலுவைக்கு போவாரா? இல்ல. அப்பயே நான் போகணும், அப்பா கிடைக்கும். இப்ப எங்க மனசு, நான் சிலுவை சுமக்கல. இப்போ உனக்கு வியாபாரம், மனைவி எல்லாமே சிலுவையாய் விளங்கப்படியால் அது சிலுவையா இருக்குது. ஆனா எனக்கு எல்லாமே அது ராஜமுடியாய் கிரீடமாய் இருக்குது. அப்ப வாழ்க்கையில வித்தியாசம் உண்டு. நாம் கேட்க வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். இதுல அப்கிரேட் கூட. அந்த அப்கிரேடை செய்ய செய்ய வாழ்க்கை ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க செய்ய வேண்டும். என்னத்தை செய்ய வேண்டும் அது சொல்லித்தரேன். எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்தது. இப்ப பரிசுத்தாவில் நிறைந்து அது எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? மதுக்கு. போதை, மது. இந்த பக்கம் போத்தல், இந்த பக்கம் பரிசுத்தாவினார். நீ இந்த மதுல நிரம்பாமல் நீ பரிசுத்தாவில நிரம்ப. இப்ப லிக்கரையும் பரிசுத்த ஆவியையும் ரெண்டையும் வைத்து பேசுறார் பவுல். ஏன் தெளிவு? அப்ப பைபிள் லிக்கரையும் ஹோலி ஸ்பிரிட் வச்சுக்க, அது அருமையானது. ஏன்னா நீ இதுல வெறி கொண்டால் என்ன நடக்கும்? நீ அப்படியே மாறுவாய். நீ என்ன பேசுறாய், உன் பேச்சு வித்தியாசமாகும், உன் நட வித்தியாசமாக்கும். எல்லாம் உன் வித்தியாசத்தை பார்ப்பான். இவன் வித்தியாசம், இவன் குடிச்சிருக்கான், அது மாதிரி வாழ்க்கையமாகும். ஆனா இது நல்ல பக்கம் இல்ல, கெட்ட பக்கமாகும். ஆனா இந்த ஆவியில நிரம்புற நேரத்துல அப்பையும் பேச்சு மாறும், அப்பையும் நடமாகும், அப்பையும் குணமாகும். எல்லாரும் பார்ப்பாங்க, இவன் வித்தியாசமானவன், இவன் வித்தியாசமானவன். காரணம் இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு வேலை செய்து. நான் சொல்றேன், ஆவியில நிரம்பும் பொழுது உங்க வியாபாரம் வித்தியாசமாய் மாறும். இந்த நாள்ல இயேசுவின் நாமத்தில் உங்க குடும்பத்திலே, சபையிலே வாழ்க்கை வித்தியாசமாய் மாறுவதை நீ பார்ப்பாய். நீ பார்ப்பாய். மாறப்போகுது. நான் சொல்றேன், மாறப்போகுது. இந்த சர்ச்சுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்றைக்கு இருந்து 10 நாளிலே, இன்றைக்கு இருந்து 10 நாளிலே, இன்றைக்கு இருந்து 30 நாளிலே, இன்றைக்கு இருந்து 3 மாதத்திலே ஒரு மாற்றம். இப்ப நல்லா குடிச்சோன்னா அவனோட பேச்சுமாகும். அவன் கீழே விழுந்தாலும் அவனுக்கு வலிக்காது, விழுந்தாலும் வலிக்காது. சிங்கம் முன்னுக்கு வந்தா கூட அவன் பயமெல்லாம் போவான், ஏதோ நாய் வகை மாதிரி. அது மாதிரிதான் ஆவிலொத்த நேரமுன பிறகு அவன் எந்த பிரச்சனையும் பயப்படாம அவன் முகம் கொடுத்து கொண்டு அவன் முன்னோக்கி கொண்டு போவான்.
அவன் பலனாக இருப்பான். அவனுக்கு எல்லாம் செய்ய முடியும். எனவே தான் பவுல் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துக, என்னை பலப்படுத்துக. பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும் பொழுது நீங்க பலன் அடைவீங்க. ஓ, அந்த ஆவியானவராலே எல்லாம். நம்ம தினமும் ஆவியில் நிரம்ப வேண்டும். ஆனா நிறைய பேர் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் இல்லைன்னா சிலாக்கள் பாங்க குடிச்சாலும் ஸ்மார்ட்டா நிற்பாங்க. அது காரணம் ஜென்டில்மேன்னா குடிக்கிறது. எப்படி ஜென்டில்மேன் குடிக்கிறது? ஜென்டில்மேன்னா ஒரு 30 ml மிக்ஸ் பண்ணி ஒரு ஷாட் அடிச்சுட்டு இருப்பான். என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னும் கொஞ்சம் 30 அடித்தா ஸ்மார்ட்டாக போலீஸ்காரனும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பேர் ஜென்டில்மேன். குடிச்சா அது ஒரு அழகு. கண்ட வாக்கில் குடிச்சு வாந்தி போட்டு விளைஞ்சா அதை போய் கொமல வாக்குன்னு போட, அதை விட காசு எடுத்து அங்கே போடலாமே நேரா. எதுக்கு அங்கே போடணும்? குடிச்சிட்டு அடுத்த நாள் ஒன்றுமே தெரியல. ஒன்றும் தெரியாதுக்கு என்ன குடிக்கணும்? அது ஜென்டில்மேன். அது கொஞ்சம் குடிச்சோன்னா விளங்காது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேரும் சர்ச்சில் வருவாங்க, சபைக்கே கொஞ்சமாக ஆவியில் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் இந்த மாற்றமும் பார்க்க முடியாது. அதனால தான் மதுன்னு போடாமல் வெறின்னு போட்டுக்கு. நீ குடிக்கிறதுல வெறி ஆகணும். அதே விதமாக தான் அது அப்படி இல்லாமல் நீ இப்படி ஆகணும். வெறியாக வேண்டும், வெறியாக வேண்டும். அப்போ ஆவியில் நிரம்பி நீ வெறியாகும் பொழுது ஆவியான உன்னை கண்ட்ரோல் பண்ணுவா. எல்லாரும் வித்தியாசம் பார்ப்பாங்க. பரிசுத்தா கிட்ட வரும் பொழுது நீங்க பலன் அடைவீங்க. எல்லாருக்கும் ஒரு சாட்சியா மாறுவீங்க. அப்ப இது தினமும் நடக்க வேணும். அப்படி நடக்கும் பொழுது அசாதாரண வாழ்க்கையை வாழ்வோம். சராசரி கிறிஸ்துவை வாழ மாட்டோம். காரணம் நம்ம ஆவியில் இருக்கிறோம். நீங்க தொடர்ந்து ஆவியில நிரம்பி இருந்தால், ஆவியில் நிறைந்து கண்டினியூ நிறைந்திருந்தால் உங்க வாழ்க்கை அற்புதமாய் மாறும். அப்பொழுது சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. அது தேவனோடு வாழ ஒரு பழக்கம். அப்ப இந்த பழக்கத்தை எப்படி செய்வது? இயேசு சீசர்கள் சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்க. ஆனா டேட் சொல்லல. நான் இப்ப டேட்டை சொல்றேன். சீசங்க எங்கேயும் போகாம 10 நாள் இருந்தாங்க. 10 இல்ல 20 30 நாள் இருந்துக்கலாம். ஆனா 10ஆம் நாள் பாகிஸ்தான் வந்தா அவ ஃபுல்லா. முதலாவது எதுவுமே நடக்காது. இந்த இடத்துல எல்லாரோட வாழ்க்கையும் 10 நாள்ல மாற வேண்டும். ஆமென் சத்தமா சொல்லுவாங்க. எல்லாரோட வாழ்க்கையும் 30 நாள்ல மாற வேண்டும். எல்லாரோட வாழ்க்கையும் 3 மாசத்துல மாறணும். இப்ப முதல் நாள் ஜிம்முக்கு போவோம், 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். வீட்டுக்கு வந்தா ஒண்ணுமே மாற்றம் இல்லை. அதே மாதிரி தான் நீங்க முதலாவது ஆவியில நிரம்ப ஜெபிக்கிறது ஒரு மாற்றமும் வித்தியாசம் தராது. ஆனா கஷ்டமா இருக்கும். ஆனா செய்ய வேண்டும். ஏன் மதுவை குடிக்கிறதுல கஷ்டமாக்கும். ஆனா நீ தொடர்ந்து செய்யணும். ஆவியில ஜெபிக்கணும். நீ ஜெபத்தில் இருக்கணும். 2ஆம் நாள் ஜெபத்தில் இருக்க, 3ஆம் நாள் ஜெபத்தில் இப்படி நீ ஜெபிக்க 10ஆம் நாள் ஆவணத்தில் இந்த யூடியூபை பார்த்து எந்த பாஸ்டர் பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு பிரச்சனை. 10ஆம் நாள் ஆவணத்தில் யாரோ ஒரு ஆள் உனக்கிட்ட இருக்குது விளங்கும். உனக்கு பட்டு இருக்குன்னு விளங்குது. உன்னதத்துக்கு படுதுன்னு விளங்குது. வல்லமைக்கு படுதுன்னு விளங்கும். கடவுளே சமூகத்தில் இருங்க. ஒரு மணித்தலம் பைபிளை வாசிங்க. ஜெபத்தை பண்ணுங்க, ஆகாதீங்க. என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, ஆகாதீங்க. பைபிள் வாசிங்க. சர்ச்சுக்கு டைமுக்கு வாங்க. ஏசாயா புத்தகம் சொல்லுது, நான் வந்து பார்த்த பொழுது நீ இல்லாமல் போனது என்ன? ஏசாயா புத்தகம் நான் வந்திருந்தேன், நீ வரல. மணவாளன் வரும் பொழுது புத்தியுள்ள கன்னிகை, பரிசுத்தம்ல கன்னிகை யாரு? பரிசுத்தம் வந்து மணவாளன் வந்து அப்படிதான் 1 செகண்ட் 2 செகண்ட் 5 செகண்ட் 1 நிமிஷம் போச்சு. கதவத்தன் ஐயோ கதவத்தங்களே யாரு?
பரிசுத்தம் உள்ளவங்க. நீ நல்லா ஜெபம் பண்ண, நல்லா பைபிள் வாசி, நல்லா சோத்திரம் போடு, ஆனா சர்ச்சுக்கு டைமுக்கு வராட்டி கதவை மூடிக்குவாங்க. உனக்கு எனக்கு தெரியாது, தான் சத்தியம். அதான் சொன்னேன், பைபிளை கேட்கிறவனா மட்டும் இருக்காத, செய் செய். நான் சர்ச் விடாத. நீ கழுத்துற போ, கம்பா போ, யாழ்ப்பாணம் போ, இந்தியா போ, எங்க வேணாலும் போ. போகிற இடத்துல சர்ச் இருந்தா போ. நல்ல ஹோட்டலுக்கு தானே பார்க்காத, நல்ல ஒரு சர்ச்சுக்கு தானே பாரு. சர்ச் இல்ல, ஹோட்டல மாத்து. நல்லா ஜெபி, நல்லா பைபிள் வாசி, நல்லா ஆகாதி, டைமுக்கு சர்ச்சு போ. சர்ச்சுக்குள்ள போ, சர்ச்ல கைய தூக்கு, கைய தட்டு, எலும்பு உட்காரு. நல்லா கவனிங்க. மறுபடியும் வரேன். ஜபம் பண்ண, நல்லா போன் எங்கேயாவது வச்சு நல்லா பைபிள் வாசி, ஆகாது, டைமுக்கு சர்ச்சுக்கு வா. சர்ச்சில் கலந்துக்கொள். சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டிய 10 பங்கு கொடு. அடுத்தவனை பற்றி பேசாத. 3 மாசத்துல இதை செஞ்சு காட்டு. கத்துறோம் நிலைய மாத்துறாங்க இல்லையான்னு பாரு. 3 மாசத்துல கத்துறோம் நிலைய மாத்துறாங்க இல்லையான்னு பாரு. இதுதான் வழி. அண்மையில் ஒரு பாட்டு வந்துக்குதானே, அந்த ஆடுகளோடு இருக்க பாட்டு. வழி தெரிந்தும் நான் தொலைஞ்சு போனேன். அவர் இந்த நோக்கத்தை தெரிஞ்சு எழுதினாக்கான்னு தெரியாது. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன். அது அர்த்தம் என்னன்னா, இதுதான் வழி. காலையில் எழும்பி ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து ஆகாது, டைமுக்கு சர்ச் வந்து சர்ச்சில் கலந்து கொண்டு தேவனுக்கு கொடுத்து அடுத்தது பற்றி பேசாம விசுவாசல வாழ்வது, இதுதான் வழி. இது தெரியாம வர்ஷிப் லீடராக வந்து வெல்ல, வர்ஷிப் பண்ணி வெல்ல, இதுதான் வழி. அப்போ வர்ஷிப் நல்லா கொண்டு இதை செய்யப்பா, இதை செய்யாம பாஸ்டர் வால்டர் உனக்கு இதுதான் சர்ச் வளர்ச்சிக்கு, இதுதான் இலங்கையில சர்ச் நம்பர் 1 ஆக வேணா, இதை செய்யனவ சொல்லி நான் அதை செய்யாம என் பலத்தை பயன்படுத்தினால் வழி தெரிந்தும் நான் தொலைஞ்சு போனேன். உன் வாழ்க்கை நல்லா கொன்னா கடவுளோட நல்ல பைபிள் வாசி, நல்லா ஆராதி, டைமுக்கு சர்ச் வந்து உட்காரு, சர்ச்சுக்குள்ள கலந்துக்கோ. சர்ச்சுக்கு வந்துட்டியா 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு, தூரத்தில் எங்கேயா போயிடா இல்லை, நிம்மதியான விடு. கையை தூக்கு உட்காரு, கையை தூக்கு உட்காரு, கையை தட்டு உட்காரு, நல்லா சிரிச்சு கொண்டு பாட்டப்படி ஆண்டவருக்கு கொடு. அடுத்து வந்து பற்றி பேசாத, இதுதான் வழி. இப்போ நீங்கள் முதல் நாள் சேகனத்து விளங்காது, 2ஆம் நாள் சேகனம் விளங்காது, 10 நாள் சேகனத்தில் உங்கள் பாடிக்குள்ள வித்தியாசம் பார்ப்பீங்க, உங்கள் உடம்புல வித்தியாசம் பார்ப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் பார்ப்பீங்க, உங்ககிட்ட யாரோ இருக்க மாதிரி பார்ப்பீங்க, உங்களோட யாரோ நடக்கிற மாதிரி பார்ப்பீங்க. வித்தியாசங்கள், மாற்றங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, முதல் நாள் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ண ஆவியானவர் இந்த இடத்துல இருப்பதுக்காக நன்றி. பாஸ்டர் அவ இருக்கிறது எனக்கு விளங்கல்லே, அப்போ இப்படி இருப்பதுக்கு நன்றி. சொல்லு சொல்லு, இருப்பது நீ கட்டாயம் பார்க்க போகாய். தூதர்கள் இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லு, சொல்லிக்கொண்டு, தூதர்களே என் பக்கத்தில் 2 பக்கம் தூதர்கள் இருக்கீங்க, முன்னுக்கு இங்க பின்னுக்கு 2 தூதரை பார்க்கறான்னு சொல்லு, சொல்லிக்கொண்டு 10 நாட்கள் ஆகும் பொழுது நீ பார்ப்பாய். இதுதான் வழி. இதை மிஞ்சி எதுவும் இல்லை. முகமுக கூடாது, விசுவாசல, இதான் வழி. ஆனா இன்னைக்கு பலக அப்படி இல்லை. நான் தசம்பான் கொடுக்கிறேன், ஏன் தான் எனக்கு பிரச்சனை தெரியாது. ஏன்னா நீ மாம்சத்துக்காய், நீ மாம்சத்துக்காய் இதை செய்யறதில்ல. ஒரு பிரச்சனையா உடனே மூளை எடுத்து பாவச்சு எல்லாம் செஞ்சு ஓடி இதை எப்படியாவது செய்யணும், முடியுதில்ல. நீ ஒழுங்கா பைபிள் வாசி ஜெபம் பண்ணி கடவுளோடது நான் சொன்ன இந்த வழியில நடந்து பாரு. நீ சம்பாதிக்க தேவையில்ல, அவர் உனக்கு கொடுப்பார், அவர் கொடுப்பார். எனக்கு ஒரு மனிதன் வந்து அப்படியே ஒரு வீடு ஒன்று கொடுத்துட்டு போனான். அது பல கோடி பெருமதியான வீட்டை கொடுத்தான். ஒரு மனிதன் வாசல்ல இருக்கும் பொழுது எனக்கு ஒரு லொகைட கீயை கொடுத்துட்டு போனான். நான் மட்டக்களப்பு வந்து கொடுக்க பொழுது ஒரு கால் பண்ணி டொரண்டனுக்கு போ என்று சொல்லு வாகனத்தை சும்மா கொடுத்தாங்க. நான் மட்டக்குழி வீட்டில் ஒரு வீட்டில் உட்காந்து விசிட்டிருக்கேன். பாஸ்டர் எங்க இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒரு புது கார் வச்சுக்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் இலவசமாய் கொடுப்பார், அவரோடு வாழ்ந்து பார். இது வித்தியாசம். வித்தியாச மக்கள் பார்ப்பாங்க. நீ ஆவில நிரம்ப நீ நடக்கிறது, நீ பேசுறது, உடைய கிரிகள் எல்லாம் அப்ப எங்க வாழ்க்கையில நம்ம புத்தியை பாய்க்கூடாது. சங்கீதம்
முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பெரிய சத்தமாக சொல்லு. கர்த்தருடைய வேதத்தில் இப்போ நீங்கள் சர்ச்சுக்குள்ளனா நான் வாசிக்க சொல்ல வாசிக்கணும். அந்த நேரம் பைபிளை பேக்கட்டி கொண்டு கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாகிறது, இரவும் பகலும் அது தியானிக்க மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதுதான் பெரிய பிளெஸிங். இதை நல்லா வாசிங்க, இதை வாசிங்க நிறைய. நீங்கள் ஒரு ஆளுக்கு ஜிம்மில் போய் 2 hour இருக்க முடியும்னா ஏன் பைபிளோட இரும்பை தூக்கி கொண்டு பல்ல கடிச்சு கொண்டு 2 hour இருக்க முடியும்னா ஏன்ப்பா அவருடைய சம்பவத்தில் இருக்க முடியாது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். 2ஆம் வசனம் சொல்ல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக்க மனிதன் ஆசீர்வதிக்கப்படும். 3ஆம் வசனம் அவன் நீர்காலோகமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை கொடுத்து அவன் இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ஒரு பிரியம், ஒரு ஆசை. பைபிள் எடுக்க வேண்டிய ஆசை, வாசிக்கணும், இன்னொரு வாசிக்கணும். சொல்ல பாங்க எனக்கு ஜெபிக்க பாஸ்டர் இப்படி எடுத்து இதுதான் கடைசின்னு இப்படி தட்டுவேன். ஆனா இன்னொன்னு வருது, இன்னொரு ஆசை வருது. ஏன் இது கடைசி அதிகாரம் நினைச்சிட்டு வாசிக்கிற நேரத்துல உனக்கு இன்னொரு அதிகாரம் வாசிக்கணும் வரல. அங்க அன்புல பிரச்சனை, நேசத்துல பிரச்சனை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு பாஸ்டர் இது 1 மணி நேரம் நீங்க வாசிக்க சொல்லுங்க. நான் எல்லாருக்கும் சொல்லல, 15 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணேன். இது 1 மணி நேரம் பிடிச்சேன்னா என் டைமே வேஸ்ட் தானே பாஸ்டர்? இல்லை, இதை தொட்டா நீ எதையாவது ஒன்று தொட்டா அது சரிவம். இதை தொடாம நீ ஏதாவது செய், அதுல நீ போராடி கொண்டே இருப்பாய். பைபிள பார்க்கிறோம், ஒரு மனிதன் பட்டயத்தை எடுத்து அந்த பட்டயம் தன் கைகளோடு ஒட்டும் வரை இரவும் பகலும் அதை பிடித்து வெட்டி கொண்டே போய் இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுத்தான். ஆனால் பட்டயம் ஒட்டிட்டான். அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். அப்ப இந்த ஆவியில நிரம்பணும். இந்த ஆவியில நிரம்ப அந்த ஃபீலிங் வர குறைஞ்சது 10 நாள் இருக்கும். செய்யுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும், வசதியா இருக்கும். அப்ப இந்த ஆவியினால தான் எல்லாம் செய்யலாம். 1 கொரிந்தியர் 2:11 சொல்லுது. 1 கொரிந்தியர் 2:11 மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குள்ளே அறிவான். அப்படி போலவே தேவன் ஆவியாண்டி ஒருவனும் தேவனுக்குரியது. இப்ப மனுஷ ஆவி என்கிட்ட இருந்தா மனுஷக்காக தான் தெரியும். ஆனா தேவாவி இருந்தா தேவனுடைய காரியம். அப்ப தேவனுடைய காரியம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் மனுஷ காரியம் தெரிஞ்சா நான் தான் பெரியவன். ஆமாவே இல்லையா? எல்லாருக்கும் ஒரு வார்த்தைக்கு சொல்ல கேளுங்க. உங்க பரம்பரையில ஒத்தனும் உங்களை மாதிரி வாழ்ந்து கூடாது. அந்த லெவலுக்கு நீங்க வர வேண்டும். அந்த லெவலுக்கு நீங்க வர வேண்டும். நான் சொல்லுறேன், come on church, எண்ணி 3 மாதத்துல எண்ணி 10 நாள்ல சேஞ்சஸ் பாப்பீங்க. 30 நாள்ல ஒரு growth பாப்பீங்க. 3 மாசத்துல நீங்க உங்களால அதை அடிக்க முடியும். இதுதான் வழி, இதுதான் வழி, இதுதான் வெற்றி. வாழ்ந்து பார். கர்த்தருடைய வேதம். ஹalleluya. அப்ப பைபிள் சொல்லுது 12ஆம் வசனம் 11ஆம் வசனம் மனுஷனுடைய ஆவி தேவாவியும் தான் அது எங்களுக்கு அறியலாம். இப்போ நாங்கள் கிறிஸ்டியன், ஆனால் தேவாவி இல்லை. ஏன்னா நமக்கு அதை வெறி வரல, கிட்டையாக இருக்கும் போது எங்களுக்கு ஃபீல் ஆகல. வெறி வந்துச்சுன்னா சிங்கம் வந்தால் கூட எங்களுக்கு சிங்கமாய் விளங்காது. அதனால தான் நான் ஒத்துனுக்கு பயம் இல்லை. என்ன வந்தாலும் தலை குனிய மாட்டேன். நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என் ராஜ்யம் உண்டு. வாழணும், சாதிக்கணும். அப்ப தேவ ஆவி இருந்தா தான் அறியலாம். ஆனா 9ஆம் வசனம் பதில் கொடுக்குது. 9ஆம் வசனம் எழுதியிருக்கப்படி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு. இப்ப அன்பு பிரச்சனை. நம்ம ஒரு ஆளோட கூட பேசாம அன்புல தான் பிரச்சனை. அன்பு காட்டுறவங்க பக்கத்துல வேணா வாங்க சில ஆள் பேசிக்கணும். அதுக்கு பிறகுன்னு சொல்லுங்க, அதுக்கு பிறகு இருக்குதான்னு யோசிப்போம் மனசுல. என்னது இது? அதுக்கு பிறவான். என் அன்பை விட அவருடைய அன்பு மேல். அதை எடுத்துக்கோ. எழுதிக்கப்படி தேவன் தம்மிடத்த அன்புக்கோளுக்கு
ஆயத்த பண்ணவில்லை, கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, மனுஷருக்கு தோணாது. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு நேசிக்கிறனால எங்களுக்கு நிறைய காரியம் செஞ்சிருக்காரு. பக்கத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ், பக்கத்தில் ஒரு வீடு எல்லாம் வச்சிருக்காரு. இதை செஞ்சு அதை தொட்டா முன்னுக்கு வரலாம். ஆனா இது இங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அடுத்த வசனம் சொல்லு 10, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அப்ப நீ இந்த 10 நாள் இருக்கும் பொழுது உனக்குள்ள ஆவி வந்து அவனுக்கு ஒரு காலை பண்ண, இந்த இடத்துக்கு போ. அப்படி நீங்க போவீங்க, பார்த்து அவன் பெரிய காரியம் செய்வான், இவன் மூலம் பெரிய மாற்றம் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆவியானவர் வழி நடத்துவார். ஏன்னா ஆவிட கண்ட்ரோல் வந்துட்டு இப்ப அவர் மூலம் நீங்க போவீங்க. அவர் நமக்கோ அவருடைய ஆவினால் வெளிப்படுத்தி அந்த ஆவியானவர் எல்லா ஆழங்களையும் நீங்க சரியா டச் பண்ணீங்க. ஏன்னா இப்ப ஆவியில இருக்கீங்க, டச் பண்ணீங்க சரி. 10 இடத்துக்கு போய் அலைய வேண்டியதில்லை, உங்க வாழ்க்கை வெற்றியாய் முடியும். ஆவியினால் நிரம்பும் பொழுது மனிதர்கள் காணாதவர்களை நீங்கள் காண்பீர்கள், மனிதர்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியும். நான் ஆவியில நிரம்பும் பொழுது எந்த பாஸ்டருக்கும் தெரியாத காரியம், எந்த மனிதனுக்கு தெரியாத காரியம். நீ ஆவியில நிரம்பும் பொழுது உன் வாழ்க்கை வித்தியாசமா. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல இந்த பரம்பரையில யாரும் செய்யாத காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். சாதாரண மனிதன் கேட்காதவைகளை கேட்பீர்கள். ஆவிக்குரிய மனுஷன் முகமுக மாட்டான், குழப்பம் அடைய மாட்டான், கவலை அடைய மாட்டான். குடிச்சவனுக்கு கவலை எங்க? குடிச்சு வெறி தெரிஞ்சு அவன் வெறி இல்லாம இருந்தா ஏன் தான் இப்படி நடிச்சோ, இது என்ன காயம். ஆனா குடிச்சிருக்கன்னு அவனுக்கு விளங்காது, நாய் நக்குனா விளங்காது. அது மாதிரி தான் ஆவியிலேரு உன் வாழ்க்கையில கவலையே விளங்காது, உன் வாழ்க்கையில பிரச்சனையே விளங்காது. நீ உன்னதத்துல, அது நல்ல விதத்துல, இது கெட்ட விதத்துல, இது நல்ல விதத்துல நீ மேல மேல போவாய். சாதாரண மனிதனை போல வாழ மாட்டீங்க, முழு ஆவிலங்க. இப்ப 10 நாள் ஆவில இருந்த பிறகு பாங்க, இயேசுவின் சீசர் 10 நாள் இருந்தாங்க. பரிசுத்தாவி வந்து இறங்குனாரு, அற்புதம் நடச்சு, ஊமை பேசினா, சப்பான் நடந்தா, நிழல் பட்டு மக்கள் சுகமான. ஒரு பிரசங்கம் 3000 பேர், ஒரு பிரசங்கம் 5000 பேர். ஏன்? ஆவில நிரம்பி. அதுக்கு பேய் விரட்டல் அமைச்சு. இப்ப ஆவில நம்ம பேயெல்லாம் டக்குன்னு போகுது. விரட்டாம இங்க இருந்து அவன் லேஞ்ச அனுப்புறான், லேஞ்ச பார்த்தே பேய் பயப்படுது. இங்க இருந்து போ சொல்லலாம், போ சரி சரிவாது. ஆனா ஆவில நிரம்பணும், அற்புதம் நடக்காதவன் நடக்கான். இப்ப நான் கேட்கிறேன், இந்த சீசர்கள் மறுபடி இன்னும் ஒரு 10 நாள் இருந்தாங்களா? எப்பயாவது இருந்தாங்களா? இல்ல. மறுபடி ஒரு 20 நாள் இருந்தாங்களா? இல்ல. ஏன்னா நீ அந்த லெவலுக்கு வரும் வரை கஷ்டம், வந்த பின்பு நீ மெயின்டைன் பண்ண மட்டும் தாக்கு. நீ கொஞ்சம் ஜாம் பண்ணி ஆண்டு எடுக்கும் பொழுது அந்த பிரசத்துக்குள்ள டக்குன்னு வந்துடுவாய். நம்ம ஜிம்முக்கு ஆரம்பத்தில் போகிறது ரொம்ப கஷ்டம், வைகளாக்கும் கஷ்டம். ஆனா இப்ப அதெல்லாம் லேசாக்கும், அதெல்லாம் லேசாக்கும், இலகுவாக்கும். ஆனா அது வந்து மறுபடி விட்டுட்டா இப்ப திரும்ப கஷ்டப்படணும். நான் உங்க எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறேன். அது நாளை காலை ஆக்கலாம், விடிய காலை ஆக்கலாம், காலை ஆக்கலாம், பகல் ஆக்கலாம், அல்லது மாலை ஆக்கலாம். இல்லை நான் கடவுளுக்கு டைமை இரவு கொடுக்குறேன்னு நீ நினைக்கலாம். எந்த டைமோ செய்ய நீ நினைக்காயோ அதை செய்ய தேவனுடைய ஆவியானவர் உனக்கு கிருபை கொடுப்பாராக, கிருபை கொடுப்பாராக ஆஸ்வதிக்கிறேன். இந்த நாட்கள் ரொம்ப கஷ்டமான நாட்கள். எல்லா டாலரும் விலை கூட்டிட்டு எல்லாமே பிரச்சனை. இப்போ டேக்ஸ் எல்லாம் கூட தானே, இப்போ டேக்ஸுக்கு டேக்ஸ் அடிக்காங்க. இப்போ ஒரு நாடு முன்னுக்கு வர டேக்ஸ் தேவை, இல்லாட்டி வராது. வெளிநாட்டில் பிள்ளை பிறந்து ஐடென்டிட்டி கிடைக்கிற நேரத்தில் அதுக்கு பின் நம்பர்லாம் வந்துடும். அது ஒட்டோவா வரனா தான் இந்த கனடா அமெரிக்காலாம் வளர்ச்சி அடையுது. டேக்ஸ் கொண்டு கெட்ட வேணும். சர்ச்சுக்கு தசம்பா வந்தால் நம்ம நிறைய ஊழியம் செய்ய முடியும். பணம் கூட இருந்தால் நான் என்ன பண்ணேன், வச்சு கொண்டு பணம் இதை செய்வோம் அதை செய்வோம், ஜனங்களுக்கு அது பெரிய ப்ரொஜெக்டாக நடக்கும், சபை முன்னுக்கு நல்லா வரும். ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனை என்னை உங்களையும் பாதிக்க முடியாது. ஆவியில் நிரம்பி இருந்தா
24 மணித்தியாலமும் நாம் வெற்றியாய் வாழ்வோம். ஆவில நிரம்பி இருந்தால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாளும் வெற்றி. ஆவில நிரம்பி இருந்தால் 31 நாளும் வெற்றி. ஆவில நிரம்பி இருந்தால் 360 நாளும் வெற்றி. ஏண்டால் நம்ம உலகம் அந்த ஆவியின் மண்டலம், இது உங்களை தாக்காது. எனவே உங்களை அழைக்கிற இதுக்குள்ள வாங்க. இந்த வாழ்க்கையை நீங்க வாழுங்க. நீங்க ஆவில நிறையும் பொழுது காரியங்கள் வித்தியாசமா அமையும். ஆவில நிறைய பழகுங்கள். ஒரு பிரச்சனை வந்துச்சா அந்த பிரச்சனைய எதையும் நீங்க ஆவியின் கண்ணில் பாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்தோன்னா டக்குன்னு இதுக்கு எனக்கு ஐடியா தெரியும், இதுக்கு இது செய்வோம், 2 பேரை பேசி என்ன செய்யலாம், அப்படி செய்யாத. ஆவில பாரு. அதாவது நான் ஜெபத்துக்கு போகணும், ஆவிக்குரிய இதில் பாரு. வாழ்க்கையில நீங்க எதையாவது ஆவில பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கறது அல்லது நீங்க பார்க்குற உலகம் ரொம்ப சின்னதா தெரியும். நீ ஆவில நிகமா பார்த்தது பெருசு. நல்லா டோப் அடிச்சு வெறி உள்ளவனுக்கு சிங்கத்தை அனுப்புங்க. அவன் பயப்படுவானா? அவன் பயப்பட மாட்டான். நாய் வருதுன்னு நினைச்சு இங்க வாங்கின்னு கூப்பிடுவான். அதுதானே? அது மாதிரிதான் ஆவில எனக்கு எதுவும் பிரச்சனை ஆக்காது. கர்த்தருடைய ஆவியின தாவீது மேல் வரும் பொழுது கோலியாத்தை பார்த்து நாய போல பார்த்தான். நான் இந்த காலையில கடைசியா சொல்லுறேன், அவரோடு இனிய பழகுங்கள், அவரோடு அடிக்கடி பேச பழகுங்கள். இந்த 10 நாட்களுக்குள்ள என் வாழ்க்கையை மாற்ற வேணும்னு யாரு நினைக்கிறா? இந்த 30 நாள்ல என் வாழ்க்கை மாற வேணும் யாரு நினைக்கிறாங்களோ, கடைசியாக இந்த 3 மாதத்துக்குள்ள நான் அடுத்த லெவல் வர வேணும் யாரு நினைக்கிறாங்களோ, நீங்க அத்தனை பேரும் கடவுளோட இணைங்க, கடவுளோட இணைங்க, கடவுளோட இணைங்க. உங்க வாழ்க்கை வெற்றிக்கு மேல வெற்றியாய் மாறும். எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேவனுடைய சமூகத்திலே கைகளை தட்டி, கைகளை உற்சாகமாய் தட்டி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah. வழி தெரிந்தும் நான் தொலைந்து போனேன். வழி தெரியுமா? இப்ப இருக்க பிரச்சனை தீர வழி தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? காலைல எழுப்பி நல்லா ஜாம் பண்ணி பைபிளை வாசித்து ஃபோனில் ஐ லவ் யூ மெசேஜ் குட் மார்னிங் அனுப்ப முதல்ல அவருக்கு குட் மார்னிங் சொல்லி அவரோட வாழ்ந்து. ஒருவேளை இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா? நான் தனிமையாக்க எனக்கு யாரும் இல்லைன்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுறேன். ஆவியோன்னு எழுந்துப்பாங்களேன், 1000 பேர் இருந்து கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் மேன்மையான சந்தோஷம் ஆவியோன்னு எழுந்துப்பாங்க. உனக்கு அதுதான் நீ தனிமனு சொல்லுக, ஆனா யாரும் இல்லைன்னு சொல்லுக. அவரோடு இருந்து பார், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். யாரோட இல்லாத சந்தோஷம், யாரோட கிடைக்காத மகிழ்ச்சி உனக்கு இருக்கும். நீ அந்த லெவலுக்கு வர கஷ்டம். ஒரு 10 நாள் செய், நீ லெவலுக்கு வருவா. தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்ன. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்ன. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீ என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால இனிதான் நீங்க. நீ என்ன வெறுக்கல, தொலைதூரம் போகல, பகரக்க எனக்காக சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க. தரமிழங்க என்ன தேடி வந்தது
தேடி வந்தது நீங்க நிறுத்தலாம் அன்புக்கு ஒரு புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க உங்க தோளின் மீது தூங்கி தந்தீங்க நீ என்ன மறக்கலாம் என்ன விட்டு விலகலாம் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் கல்லெறியும் கூட்டத்தின் கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே என் கரம் பிடித்து தூக்கினீர் என் கரைகள் எல்லாம் நீக்கினீர் என் கரம் பிடித்து தூக்கினீர் என் கரைகள் எல்லாம் நீக்கினீர் உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே என்னை சொல்லாடு தகப்பனீரே நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல காதடக்க எனக்காக கரை தாண்டி வந்தீங்க நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல கடைசியா சொல்லுவோம், வழி தெரிந்தும் நான் வழி தவறி போனேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன் பாத புரியாம வழி தெரிந்து தொலைந்து போன வழி தெரிஞ்சும் என்ன செய்வதுன்னு தெரியாம போனேன் வழி தெரியும் உனக்கு இன்னைக்கு பாத புரியாம பயந்து நின்னேன் 100 பேரை தேடி நீங்க ஆண்டவர் காலையில் உன்னை தேடி வந்திருக்கார். தொலைந்து போன என்ன தேடி ரொம்ப நல்ல வேளாண் கத்து உன்னை தேடுகிறார்கள். 100 பேரை தேடி இந்த இடத்துல உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கிறார். தொலைந்து போன அவருடைய மந்தையிலே சேருங்கள். அவரோடு சேருங்கள். நீர் என்ன மறக்கல இன்னைக்கு அவர் உன்னை விட்டு போகவில்லை. விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல கலியுகம் போகல கதடக்க எனக்காக கரை தாண்டி வந்தீங்க நீர் என்ன மறக்கல என்னை விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல கலியுகம் போகல கதடக்க எனக்காக கரை தாண்டி வந்தீங்க இந்த செய்தி மிக முக்கியமானது, வாழ்க்கைமான செய்தி. நான் எப்படி சிலருக்கு கால் பண்ணி 10 மணிக்கு முதல் கால் பண்ணேன்னா அப்படி சொன்னோம். சிலருக்கு சொல்லுங்க, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லுங்கள் கொஞ்சம் டைம் கொடு 10 நாள் நான் மேலே வாரேன். நான் சொல்லலை அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். இங்கே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க, ஒரு தீர்மானம், உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு கடன் பட்டு கொண்டு வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமாக போகாதீங்க. நான் சொன்னேன் 2026 எல்லாரையும் கடன் முடியும், ஆனால் இதை செய்கிறவங்களுக்கு முடியும். 2024 உங்கள் வாழ்க்கையில் நிறைய அப்கிரேட்கள் நடக்க போகுது, நிறைய புது காரியங்கள் நடக்க போகுது, துக்கத்தின் நாட்கள் முடிய போகுது. எப்படி செய்வேன்னு யோசிக்காதீங்க.
நீங்க இதை அவரோடு போய்கொண்டே இருங்க. எல்லாம் அவர் நல்லபடியாக செய்து தருவார். எல்லாம் அவர் நல்லபடியாக செய்து தருவார். 2 கைகளும் எடுத்து நீங்களும் ஆவியானவர் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாங்க உங்ககிட்ட, நான் உங்களோட இணைந்து இந்த வாழ்க்கையை வாழ்வேன், உங்களோட சேர்ந்து பயணிப்பேன். இந்த ஜெபம், பைபிள், ஆராதனை என்பது நான் வச்ச பேருண்டுக்கு. ஜெபம், ஆராதனை, வேதத்துக்கு நான் வச்ச பேர் தேவனோடு சேர்ந்து பயணிப்பது. அவரோடு பயணம் போகும். அந்த பயணம் கொஞ்சமாக்காதபடி சில மணி நேரமாக இருக்கட்டும், கொஞ்சம் அதிகமாகட்டும், அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக்கும். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஸ்வதிப்பாங்க. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை உற்சாகம் கொடுப்போம். நிறைந்தும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிடத்தில் நிறைந்தும் ராஜா. உம்மை பாடுவதால் என்று தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்று குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்று தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்று குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிலும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிலும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்ந்தினீரே. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்ந்தினீரே. உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பெரிதாக்கினேன் அதிராஜாக்க உதவிக்கு உதவி செய்தேன். கூடிய எல்லைகள் பெரிதாக்கினேன் அதிராஜாக்க உதவிக்கு உதவி செய்தேன். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. வருஷங்கள் கஷ்டம் ஏற்பட்டாலும்
எங்கள் விசுவாசம் கேடகம் எழுதிடாது. வருத்தங்கள் பஸ்டாக மேற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் கேடகம் எழுதிடாது. நம்பினோ நன்றாக கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நன்றாக கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் திருவைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் திருவைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் வேதனையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் வேதனையா. உற்சாக கைகளை தடுத்து மேம்படுத்தும். இந்த எல்லாரையும் வெள்ளிக்கிழமை கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ள நம் கைகுலித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் உங்களோட கூட இருப்பதாக சபை சத்தமாய் ஆமென். தேவன் தாமே உங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.